விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது என்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவர் என்ன விசுவாசிக்கணுமா? தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்ல, அதைத்தான் நம்பணும். இன்றைக்கி நமக்கு இல்லை, நம்ம சூழ்நிலை சரியில்லை, ரைட், ஆனால் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. வானம் பூமி மாறும், வசனங்கள் மாறாது. எனவே தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை விசுவாசிக்கணுமாம்? தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை ஆராதிக்கும்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். தூத்துக்குடி காமராஜ் நகர் ஏற்பத்தி ஜபீன் ஆராதனை வேலைக்கு உங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோம். அவரே உண்மையான ஒரே தேவனாக இருக்கிறார். இயேசுவை தவிர தேவன் இல்லை, முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அவர் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான தேவன். அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று பைபிளில் வாசிக்கிறோம். அந்த ஒரே தேவன் ஆராதிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறோம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் ஆராதிக்க பரிசுத்தம் அவசியம். ஹல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவருக்குரிய கனத்தை அவருக்கு நாம் கொடுத்தாம். நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எனவே இந்த வேளையில் தயவு செய்து சொல்லுகிறேன், இயேசுவை விட யாருக்கும் முக்கியத்துவம் தயவு செய்து கொடுத்துடாதீங்க. நான் சபைகளை பார்க்குறேன், அநேக பெற்றோர் ஒரு வழி இல்லை, பிள்ளைகளை கீழே வைத்திருக்கிறாங்க. சிலர் வழி இல்லாவிட்டாலும் கூட கூடுமான மட்டும் நம்முடைய பிள்ளைகளை விட இயேசுவை தான் நேசிக்கணும். இயேசுவுக்கு முதல்ல கொடுப்போம். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், குடும்பங்கள் தழைக்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனவே எந்த ஒரு இடைஞ்சலுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா எத்தனையோ இடத்துல காத்திருக்கிறோம். ஒரு மணி நேரம் இயேசுவை பாடுவோம், துதிப்போம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் நோக்கி பார்க்கலாமாம். உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே, என் இயேசு நாதா. Glory to Jesus. சுத்தி சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே, பீடத்தை சுத்தி சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன், கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன் என் தெய்வமே, இயேசு நாதா. இதயமெல்லாம் மகிழுதையா, சேர்ந்து சொல்லுவோம். என் தெய்வமே, இயேசு நாதா. இதயமெல்லாம் மகிழுதையா, உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன், உரத்த குரலில் நன்றி
பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகும் செயல்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவேன். வியத்தகும் செயல்களெல்லாம் எடுத்து சொல்லுவேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. மாறாத அன்புக்கு சொந்தக்காரன் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, இந்த மாறாத பேரன்பு என் கண் முன்னில் இருக்கிறது. உண்மையாக வாழுகிறேன் என்று சொல்லுவதை விட இயேசுப்பா உண்மையாய் வாழ விரும்புகிறேன், உனக்கு முன்பதாக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு அவர் நோக்கி பார்க்கலாம். மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. உந்தன் மாறாத பேரன்பு என் கண் முன் இருக்கிறது. திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். திரு முன்னே உண்மையாக வாழ விரும்புகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. எல்லா மனுஷன் நம்பி ஏமாந்துட்ட ஆண்டவரே, நம்பிக்கையெல்லாம் பொய்த்து விட்டதப்பா. கர்த்தாவே, உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். தடுமாற்றம் எனக்கு இல்லை. உந்தன் சமூகம், உந்தன் மகிமை, உண்மையாக நான் ஏங்கி நிற்கிறேன். கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன். தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன். தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம், உந்தன் மகிமை, உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம், உந்தன் மகிமை, உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. சேர்ந்து என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உம் பீடத்தை சுத்தி சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே. உம் பீடத்தை சுத்தி சுத்தி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா.
இயேசு கிறிஸ்துவே. இந்த நல்ல வேளைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேதத்தில் வசனத்தை வாசிக்கிறோம். தேடுகிற மக்கள் இருதயம் மகிழுவதாக. துக்கம் நிறைந்திருக்கிற பிள்ளைகளை பாரும். பல விதத்திலும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு ஒடுங்கி இருக்கிற பிள்ளைகளை பாரும். ஊழியம் செய்து ஜெபித்து அநேக காரியங்களை கர்த்தருக்கு செய்து இன்றைக்கு எனக்கு நிலைமை இப்படி இருக்கிறதே என்று கண்ணீரோடு கவலை இருக்கிற பிள்ளைகளை பாரும். பலன் கிடைக்கலையே அப்படிலாம் ஏங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். ஆண்டவரை ஒரு விஷயம் நீர் அறிகிறீர். எந்தெந்த நிலைமையில் இந்த ஆராதனை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றிருக்கிறாங்க உமக்கு தெரியும். ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து விடுவிக்கிற தெய்வம் இயேசு. ஒரு விஷயம் மனம் இறங்கும். வியாதியாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், கடன் பாரம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஐயா. தேவனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்யுங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனை வேலையை கட்ட சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொடு. எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் பல நாடுகள் இருக்கலாம், பல ஊர்கள் இருக்கலாம், கிராமங்களை, பட்டணங்களை, வீடுகளை, வெளிகளை, தனியாக குடும்பமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு தயவு செய்து கர்த்தருடைய பிரசனம் இங்கு இறங்குவதாக. பிள்ளைகிட்ட கர்த்தர் வருவீராக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு ஆராதிக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்க தடையில்லாமல் ஆராதிக்க உதவி செய்வீராக. ஆராதிக்க உதவி செய்து ஆராதிக்க வைத்து பெரிய காரியங்களை செய்யும். தலை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துதிகன மகிமையாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படி சில பேரை பார்த்து கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அன்பு தேவ பிள்ளை, எல்லாருக்கும் கஷ்டங்களும் எல்லாருக்கும் பாடுகளும் இருக்கிறது. எப்படி இருக்கிறீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க? ஏதோ இருக்கிறேன் அப்படி சொல்ல, அதை கேட்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒன்று, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி இருந்தாலும் நிலைமை கண்டிப்பாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற தெய்வம் இயேசு. வியாதி மாறும், கஷ்டங்கள் மாறும், துன்பெல்லாம் மாறும் கர்த்தரால. நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சேர்ந்து கரங்கெடுத்துட்டு ஒரு பாடலை பாடுவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழல் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கல புகவே நம் சிறகுகளால் மூடுவார். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல். என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி என் தேவனை பாடுவோம். தெய்வ பிரசன்னம் இறங்கி வரட்டும். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசத்தை அறிக்கை செய்து பாடுவோம். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அருணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணுபவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம். என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்
சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் பயப்படவே மாட்டேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலுள் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன் அணுகவும் முடியாது, சேதப்படுத்த முடியாது. தேவனுக்கு தாபனமாக அடைக்கலமாக இருப்பதினால் 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கலங்கி தவிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வஸ்திரத்தை வைத்து சொல்லுகிறேன், தேவனுக்கு அடைக்கலம். ஒரு பொல்லாப்பும் சேராது, ஒரு வாதையும் கூடத்தை அணுகாமலே தேவனாகிய கர்த்தரை காத்துக் கொள்ளுவார். தேவன் உன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளெல்லாம் பாதுகாக்கும்படி நம்முடைய தூதர்களுக்கு என் தேவன் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு தூதர்கள் உன்னை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்று அழியாத தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல் இடராதபடி தங்கள் கரங்களுள் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களுள் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் வாயை கிழிக்க தாவீதுக்கு தைரியத்தின் பலத்தை கொடுத்த ஆண்டவர் சிங்கத்தின் மேலும் நடந்து சர்ப்பத்தையும் விதித்து போடுவர். ஏன்? அவர் நாமத்தை, இயேசுங்கிற நாமத்தை முற்று நம்பினபடியினால் எந்த கஷ்டத்திலும் விடுவித்து தேவனை காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வாழு சர்ப்பத்தையும் மிதிப்பாய்.
இயேசு நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். இயேசு நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசத்தோடு ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடுகிற வேளையில் என் தேவாதி தேவ நேசனை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. நேசுவே என் ஆத்தும நேசர். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடுவேனாயினும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசர் அவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசர் அவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். விடங்கள் படித்து நோக்கி பார்க்கலாமா? தேவனற்றவர்களாக இருந்த நம்மை இஸ்ரவேலாக தேவனுடைய ஜனமாக கர்த்தர் மாற்றினார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் இஸ்ரவேலை சகல இக்கட்டிலுக்கும் விலைக்கு தப்புவித்து காக்கிற தேவன் அவர். அவனோட பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய பிள்ளைப்பா இஸ்ரவேல், உம்முடைய ஜனம், என்னை நீ தெரிந்து கொண்டீர், உம்முடையவனாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். ஒருவேளை குற்றங்கள் குறைகள் செய்திருந்தாலும் என்னை மன்னித்து எனக்கு இந்த வேளை உதவி செய்யும். நான் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளைகள் தானே உம்முடைய கரமின் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி இயேசு நோக்கி நான் பார்க்கலாம். இஸ்ரவேலே பயப்படாது, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னை நான் தெரிந்து கொண்டேன் மகனே, உன் பேரை சொல்லி உன்னை அழைத்தேன் மகளே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில ஹல்லேலூயா இயேசுவை கைவிட்டு விட்டாரே, எங்களாய்த்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் அவர் என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார், இறங்குவார். அவர் நோக்கி நாம் பார்க்கலாம். இரக்கம் உள்ளவர், சகல ஆறுதலின் தேவன், கலங்கி இருக்கிற பிள்ளைகளை ஓம் அன்பின் கரம் அணைக்கட்டுமையா. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. தாய் மறந்தாலும் நான் வரவேன் மகனே, மகளே, உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து தாங்கி உள்ளேன், ஒருபோதும் உன்னை நான் மறப்பதில்லை.
மறந்து போவதுமில்லை என்று இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மனுஷங்க மறக்கலாம், ஒரு நாள் மறக்காம நினைப்பார், ஆசீர்வதிப்பார். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன், உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். ஒரு போதும் நான் மறப்பதும் இல்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. துன்பங்கள், வருத்தங்கள், வேதனைகள், வியாதி, நஷ்டங்கள், கடன், இதெல்லாம் சகித்து துன்ப நேரத்தில் இருக்க அன்பு தேவ பிள்ளைகள், துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, உனக்கு ஜீவன் தருவேன், இப்பொழுது நீ காப்பாற்றுவேன். படுத்து கிடந்தது போதும், சோர்ந்து கிடந்தது போதும், எழுந்து நீ ஒளி வீசு. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, மகனே மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன். சீக்கிரம் வருவேன், அழைத்து சொல்வேன், எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியம் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை, அநேக வருஷங்கள் சென்று போய்விட்டது. விசுவாசியின் தகப்பன் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல கலங்க ஆரம்பிக்கிறார். இனி வாக்குத்தத்தம் நிறைவேறாதெல்லாம் அவர் சோர்ந்து போகிறார். அப்படி சோர்வு அறிந்த இந்த தேவன் வந்தார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, உனக்கான கேடகமும் மகாபெரிய பல்லமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் என்ன தெரிவிறப்பா, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. வெளியே கூட்டு கொண்டு போன நட்சத்திரங்களை காட்டினார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னார். அவர் நம்பினார், வாக்குத்தத்தம் நிறைவேறதை போல என்ன தெரிவீர ஆண்டவரே, நான் வியாதியால் படுத்து கிடக்கிறேன், என்ன தெரிவீரப்பா, என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு வாக்குப்படினவர் இல்லாத நேரத்தில் அவர் பெரிய காரியத்தை சொல்லுவார். நம்பு ஒரு பிள்ளை கூட இல்லை, நட்சத்திரங்களை காட்டி, கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை காட்டி உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லும்போது விசுவாசித்தார். அந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். நமக்கும் அப்படித்தான். ஹல்லேலூயா. வியாதி சுகமாகும், கஷ்டங்கள் மாறி நம்புவோம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய இந்த ஆண்டவரை என்னோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் எத்தனை ஆபத்தில் காப்பாற்றியிருக்கிறார். இப்போ மட்டும் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை கொஞ்ச நேரம் அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காகவும் ஹல்லேலூயா அட மகத்துவங்களை சொல்லியும் அதை துதித்து மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா நம்ம ஒப்பு கொடுத்து ஆராதிக்கலாமாம். ஹல்லேலூயா. நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். கடந்த காலங்களெல்லாம் எத்தனை விதமான அற்புதங்களப்பா, எத்தனை
எத்தனை வித ஆபத்தில் கர்த்தர்களை காப்பாற்றினீர், நோய்களை குணமாக்கினீர், பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டீர், நன்மையின் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டினீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோலும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறீர். எங்களை சுகமாக்க வல்லவர், அதிசயம் செய்ய வல்லவர், அற்புதங்களை செய்கிற தேவன் நீரே. உமக்கு ஒப்பாண்டவர் யாருமே கிடையாதப்பா. நம்புகிறவங்களுக்கு, அண்டி கொடுக்கிற மக்களுக்கு அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவனே, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே, வானத்தில் பூமியில் சகல அதிகாரமுடைய என் தேவாதி தேவனே, விசுவாசம் தலையை நசிக்கிறவர், சாத்தானை ஜெயித்தவர், அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிறவர், என் நானும் ஜெயம் தருகிற யெகோவா நிசியே ஸ்தோத்திரிக்கிறோம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர்கள் சிலுவைகளை வெற்றி சிறந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர், நல்லவர், பெரியவர், சிறந்தவர், அழகுள்ளவர், அப்பா அன்புள்ளவர், இரக்கத்தின் சிகரமையாம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம், போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், எங்களுடைய விடைகள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. சமூலமாக ஒப்பு கொடுக்கிறோம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் பார்த்து கொள்கிற யெகோவாயிரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கரைகளை தட்டி என்னோடு சேர்ந்து பாடுக பார்க்கலாம். உம்மை நம்புகிறேன், உம்மை நம்புகிறேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். இயேசுவே, என்ன வந்தாலும் உண்மையே நம்பியிருப்பேன். உண்மை நம்முடைய அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உடைய அன்பையே நம்பியிருப்பேன். மனுஷ அன்பு மாறும், இயேசுவின் அன்பு மாறாது. என்னோடு சேர்ந்து கர்த்தவன் நம்பிக்கை பெருகும்படியாய் ஹல்லேலூயா நோக்கி பாடுக பார்க்கலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். உடைய அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உடைய அன்பையே நம்பியிருப்பேன். எங்களை தட்டி சந்தோஷம் பிரச்சனை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டுமையா. துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வல்லமை கடந்து வரட்டும். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சேர்ந்து சொல்லுவோம். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். 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 ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர். அவரை பார்த்து சொல்லுங்க, நீர் தானே என் துணையானே, என் கேடகமும் ஆனே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே, என்னை நம்புவேன், நம்புவேன், முடிவு பரியந்தம் நம்புவேன். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். நீர்தானே என் துணையானீர், என் கேடகமுமானீர். என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்புகிற மனிதர்கள் யாவரையும் ஒரு கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ப மனித யாவர்களுக்கும் கிருபை உறுதியாக இருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை,
வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன், உண்மையே நம்புவேன், முடிவு வரையந்தம் நம்புவேன். உண்மை நம்பும் மனிதர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். உண்மை நம்பும் மனிதர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவது நம்பிக்கையோடு கூட. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். சீயோன் பர்வதம் அசையாமல் நிலைத்திருப்பது போல ஹல்லேலூயா நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தில் கொடுப்பு என்னை நிலைப்பதில்லை ஆண்டவரே. முகத்தடிகளை முறிக்கிற ஆண்டவர், என் முகத்தடிகளை முறிக்கிறேன், விடுதலை தருகிறேன், நம்புகிறேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், என் பிதாக்கள் உம்மிடத்து நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுதலையாக்கினீர். எசேக்கியா அவ்வளோ பெரிய ஆபத்தில் கர்த்தரை நம்பினார். ஒரு சின்ன சேதமில்லாமல் எசேக்கியாவையும் அவன் ஜனங்களையும் என் தேவன் காப்பாற்றினார். அவன் நம்பியிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபையை தாண்டி உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உடைய அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் என்னை கண்மணியை போல காப்பவரே. அவரை பார்த்து கிஞ்சி மன உருகி நாம் பாடுவோம். அப்படி கிருபை நம்ம நிறப்பட்டும். ஹல்லேலூயா. Glory to God. உங்க கிருபை போதுமே சப்பா எனக்கு, உங்க அன்பு போதுமே சப்பா எனக்கு. உங்க கிருபை போதுமே சப்பா எனக்கு, உங்க அன்பு போதுமே சப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. நலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே, நலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதுமே சப்பா எனக்கு, உங்க அன்பு போதுமே சப்பா எனக்கு. அவரை பார்த்து போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்திரேன். அதையெல்லாம் கையில் ஏந்தி தூக்கி சுமந்திரேன். போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்திரேன். அதையெல்லாம் கையில்
கையில் ஏந்தி தூக்கி சுமந்திரே. பகலினிலும் இரவினிலும், பகலினிலும் இரவினிலும் தூங்காம கண் விழித்து பாதுகாத்தீரே. தூங்காம கண் விழித்து பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதுமே சப்பா எனக்கு, உங்க அன்பு போதுமே சப்பா எனக்கு. காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினீர். கலங்காதே என்று சொல்லி ஏற்றி நடத்தினீர். காரிருளில் தீபமாய் வந்து இருளை நீக்கினீர். கலங்காதே என்று சொல்லி ஏற்றி நடத்தினீர். கண்ணீரெல்லாம் உடைத்து விட்டீர். என் கண்ணீரெல்லாம் உடைத்து, நம்பிக்கையோடு கூட என் கவலைகளை கழிப்பாக மாற்றி விட்டீரே. என் கவலைகளை கழிப்பாக மாற்றி விட்டீரே. உங்க கிருபை போதுமே சப்பா எனக்கு, உங்க அன்பு போதுமே சப்பா எனக்கு. பயனற்ற களிமண்ணை தெரிந்து கொண்டீரே. அழகான பாத்திரமாய் அணிந்து விட்டீரே. பயனற்ற களிமண்ணை தெரிந்து கொண்டீரே. அழகான பாத்திரமாய் அணிந்து விட்டீரே. உள்ளவைகளை அவமாக்கிட, உள்ளவைகளை அவமாக்கிட இழிவான என்னை தெரிந்து கொண்டீரே. இழிவான என்னை தெரிந்து கொண்டீரே. உங்க கிருபை போதுமே சப்பா எனக்கு, உங்க அன்பு போதுமே சப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. நல்ல கண்மணி போல் பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இவ்வளவு நேரம் பாடி துதித்து உயர்த்த கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமையா. நீ துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதியில் பிரியப்படுகிறவர், துதிக்கிற மக்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர். எரிகோ கோட்டை துதியினால் இடிந்து விழுந்தது. துதியினால் சிறைச்சல் அஸ்திபாரம் அசைந்து சங்கிலிகள்லாம் கலண்டு போச்சுது. துதியினால் சத்துருக்கள் ஒருத்தர் கூட உயிரோடு இல்லாமல் செத்து போனார்கள். அப்பாம், துதி பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இவ்வளவு துதித்தமுடைய பிள்ளைகளை பாரும். பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போயிருக்கட்டும். பாடி இருக்கிற துதிக்கிற பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் துன்பம், என்னெல்லாம் தடைகள் இருந்துச்சதோ எல்லாம் தடைகளை விலகுவதாக. கிருபையின் தேவன் அற்புதங்களை செய்யும். வியாதிப்பட்ட எல்லாரும் மேலும் சுகமளிக்கு வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஐயா, குஷ்டரோகியாக இருந்த நாகமட அழுகி பண்ண சரத்தை ஐயா சிறு பிள்ளை வம்சத்தை போல மாற்றினரே. எந்த வியாதி வெளியே சரத்துக்கு வெளியேயோ சரத்துக்குள்ளேயோ காணப்பட்டாலும் சுகமளிக்க வல்லமை பாய்ந்து சுகமாக்கட்டும். தேவைகள் சந்தையும் கடன் நெருக்கங்கள் மாறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். எந்தெந்த காரியத்தை நிமித்தம் நொறுங்கி உடைந்து காணப்படுகிறாங்களோ அந்தந்த காரியங்களை ஏசப்பான் அற்புதம் செய்து எப்படி பிறவிச்சப்பானி துள்ளி குதித்து என் தேவனை மகிமைப்படுத்தினானோ அதை பார்த்து ஐயா 5000 பேர் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டாங்களே, அதை போல் இந்த பிள்ளைத்தின் அற்புதத்தினால துள்ளி குதித்து கத்தரை மகிமைப்படுத்த, அதனால் அநேகரை மகத்துவத்தை அறிந்து கொள்ள பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை செய்யும். தரைமட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்த மரத்தை கர்த்தர் பேசும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பேருக்காவது இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதம் இருப்பதை நினைத்து என் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில பேர் சொல்லுகிறாங்க, நிகழ்ச்சி சொல்லலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் கர்த்தர் மகிமைப்படட்டும். தேவனுடைய பிள்ளைகளை ஜனங்கள் இயேசுவை அறியணும், அவருடைய பிள்ளைகளாக மாறணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசு புண்ணியங்களை அறிவிப்பது தான் கர்த்தர்களை அழைத்தது நோக்கம். அதை செய்ய விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வசனத்துக்குள் கடந்து சொல்லுவோம். எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள மறக்காதிருங்கள். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சோர்வு என்னதுன்னா, துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், பலவிதமான தீமைகளை செய்கிறான், தேவனை தேடவே மாட்டேங்கிறான். அவெல்லாம் நல்லா இருக்கிறானே, நான் ஆலயத்துக்கு வருகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், என்னால் முடிந்த மட்டும் இந்த வசனத்தை கீழ்ப்படிந்து தேவனுக்கு பிரியமாக நடக்கிறேனே, சபைக்கு போய் போதகர் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ முடிந்த மட்டும் கீழ்ப்படிந்து பார்க்கிறேன், தேவனை பிரியப்படுத்த எவ்வளவோ செய்து பார்க்கிறேன், ஆனால் நான் அப்படியே இருக்கிறேன், என் கஷ்டம் கூடத்தான் செய்கிறது, என் கஷ்டம் குறையலை. இதுதான் அநேக தேவனுடைய மக்களுக்கு இருக்கிற பெரிய வருத்தம். யோபு கூட சொல்லுகிறான், என்னை பாரும், என் சிறுமை அதிகரிக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பலன் இல்லாததுனால, பலன் உண்டு, நீதிமானுக்கு பலன் உண்டு, துன்மார்க்கனுக்கு பலன் உண்டு. ஆனால் பலன் இல்லாததுனால அநேகர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு நாகரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு பலனை காண்பாய். பலன் கொடுக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். இந்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது என்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவர் என்ன விசுவாசிக்கணுமா, தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாமே கூட கொடுக்கப்படும் என்று வேதம் அதைத்தான் நம்பணும். இன்றைக்கி நமக்கு இல்லை, நம்ம சூழ்நிலை சரியில்லை, ரைட், ஆனால் அதெல்லாம் நினைக்கக்கூடாது. வானம் பூமி மாறும், வசனங்கள் மாறாது. எனவே தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை விசுவாசிக்கணுமாம், தேவன் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். சங்கீதங்கள் புஸ்தகம் 19வது சங்கீதம் 7 முதல் 11 வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கிற வேளைகளை, சங்கீதம் 19 7 முதல் 11 வரையுள்ள வசனங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும், பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது, பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும், இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும், என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது, அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும், அவைகள் பொன்னிலும், மிகுந்த பசும்பொன்னிலும், மிகுந்த பசும்பொன்னிலும், விரும்பப்படத்தக்கதும், தேனிலும், தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும், கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது, மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை கை கொள்ளுகிறதுனால
வேதத்தை வாசிக்கிறதுனால இல்லை, வேதத்தை கேட்கறதுனால இல்லை. இந்த திருவசனத்தை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 1 வாசிக்க இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் பைபிளை வாசிக்கிறோம். நமக்கு அது ஒரு 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது கடமையாக தெரிகிறது. அநேகர் அசட்டை பண்ணாலும் ஒரு சில பக்தி உள்ள பிள்ளைகள் வேத வாசிக்காமல் இருப்பது கிடையாது, ஜெபிக்காமல் இருப்பது கிடையாது. வேதத்தை டெய்லி வாசிக்கிறோம், எப்படியாவது கொஞ்ச நேரமாக ஜெபித்துடுறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுனா, இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்துமா உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. இந்த வேத வசனங்களை கட்டளை வாசிக்கும்போது மட்டுமல்ல, அதை கை கொள்கிறவர்களுக்கு பலன் உண்டு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. பலன் இல்லைன்னு யோசிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை கை கொள்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து. அடுத்த ஒரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 58 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 58:11, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நீதிமானுக்கு பலன் உண்டு, வேதத்தை கை கொள்கிறவனுக்கு பலன் உண்டு. நீதிமானுக்கு, அன்பு தேவ பிள்ளைகளே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, நீதிமானுக்கு பலம் கொடுக்கிறார். கர்த்தர் எதுக்கு தேர்ந்தெடுத்த? நீதிமானாக இருப்பதற்காக. நீதிமானாக மாற்றுகிறது அவர் தான். என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு உண்மையின் நீதியுள்ள தேவனுமாக இருக்கிறார். அந்த ஆயக்காரன் தூரத்தில் நின்று, ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபைன்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிஷத்தில் நீதிமானாக மாற்றி அனுப்பினார். நீதிமானுக்கு பலன் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தை கை கொள்ளுவது பலன் உண்டு, நீதிமானாக இருக்கும்போது பலன் உண்டு. சரி, எதுக்கெல்லாம் பலம் கொடுக்கிற 4 காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ரூத்து 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. மோவாபிய பெண்ணாகிய ரூத்துக்கு போவாசுங்கிற ஒரு மனுஷன் அழகாக சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்ததுனால, மாமியாரோடு வந்ததுனால அப்படி சொல்லாதபடி, இந்த பெத்லெகேம் ஊருக்கு வந்ததால அப்படி சொல்லாதபடி, என் வயலில் வந்து வேலை செய்ததுனால கதிர் பொறிக்கிறேன்னு சொல்லாதபடிக்கு, இஸ்ரவேல் செட்டின் கீழ் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு அவரால் நிலைவான பலன் கிடைப்பதாக. எந்த நிலைமையில் ரூத்து என் ஆண்டவராகிய தேவன் அடைக்கலமாக கொண்டாள்? இள வயதில் மோவாபிய பெண். மோவாபில் சபிக்கப்பட்டவர்கள், தேவ சமூகத்துக்கு வர தகுதியற்றவர்கள். மோவாபிய பெண்ணாக இருந்தாலும் புருஷன் இறந்து போன சின்ன வயதில் புருஷனை இழந்து கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரே ஒரு நல்ல காரியம், தன் மாமியாரோடு பெத்லெகேமுக்கு வந்து விட்டான். அவள் சொல்லுகிறா, இனி ஏன் தேவன்லாம் எனக்கு தெய்வம் கிடையாது, நான் வணங்கின கடவுள்லாம் எனக்கு கடவுள் கிடையாது, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அந்த நம்பிக்கையில் வந்தாள். என் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாள். வேதம் சொல்லுகிற கர்த்தர் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம், அவர் சொந்தமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அப்போ ரூத்து யாரோ எவ்வளோ கஷ்டத்து நிலைமையில் என் ஆண்டவராக தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த செட்டிற்கு அடைக்கலமாக ஓடி வந்ததுனால நிறைவான பலன். எப்படி ஒரு வாழ்க்கை மாறிச்சு பார்த்தீங்களா? அவள் சந்ததியில் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறார். மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக அவள் வயிற்றில் பிறந்த பிள்ளை மூலமாக, இந்த சந்ததி மூலமாக என் தேவன் உலகத்தில் மனிதனாக பிறக்கிறார். அன்பு வாழ்க்கையே மாறிவிட்டது. ஒரு பெரிய நல்ல மனுஷன் கனவானுக்கு மனைவியாக மாறுகிறார். அந்த வாழ்க்கை செழிப்பாக மாறினது. கர்த்தரின் செட்டின் கீழ் ஓடி வந்த ரூத்துக்கு பலம் கிடைத்தது. இன்னைக்கு பல விதத்திலும் துன்பப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஒருவரே மெய்யான தெய்வமாக இருக்கிறார். அவரை அண்டு கொள்ளுங்கள், அவரை தேடி வாருங்கள். அவரை மட்டும் சில பேர் நான் பார்க்கிறேன், இயேசு வேணும்,
ஆனால் அந்த பாரம்பரியத்தை பழைய தேவங்களை விட்டுவிட மனசில்லாதபடிக்கு அங்கேயும் இங்கேயும் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம், அதெல்லாம் விட்டுவிட்டு விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு என் ஆண்டவர் ஒருவரே தெய்வம் என்று அந்த ரூத் ஓடி வந்தது போல வாருங்கள், கர்த்தரால் நிறைவான பலன் கிடைக்கும். ரூத்துக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபையாருக்கு எழுதிய நிருபம் ஹல்லேலூயா 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது ரோமர் 6, 22, 23 இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவம் பயங்கரமானது. இயேசுவிட்ட வந்தாம் என்ன கிடைக்கிறது? பாவத்துக்கு அடிமைப்பட்ட நாம விடுதலையாகி விடுகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷனுக்கு குடிக்க கூடாதுன்னு தெரியுது. குடிக்கிறதுனால தன் சர்ரம் கெட்டு போகுது, குடும்பம் கஷ்டப்படுது, நல்லாவே தெரியுது. கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கள்ளச்சாராயத்தை குடித்து எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்கள். அவ்வளவு தெரிந்து இதெல்லாம் இந்தியா தேசத்தில் பல இடத்துல நடக்குது. கள்ளச்சாராயம் குடித்து மரித்து போன எத்தனை பேர் திரும்ப சாராயம் குடிக்காமல் இருக்கிறாங்களாம். மலிவாக கிடைக்குது, அதுதான் உடம்பு வலியை போக்குது. ஆண்களும் பெண்களும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க அதுதான் தன் உடம்பு வலியை போக்கும் என்று சொல்லி கள்ளச்சாராயத்தை குடித்து எத்தனை பேர் செத்து போகிறார்கள். அருமையானவர்களோட மதுபானம் நல்லதா சொல்லுங்கள், அவங்களுக்கே தெரியும். அதிலே போட்டிருக்கிறது குடியே கெடுக்கும், புகைப்பிடிப்பது நல்லதா, விபச்சாரம் பண்ணுவது நல்லதா. இந்த விபச்சாரம் எங்கே கொண்டு விடுகிறது? விபச்சாரத்தினால வேசித்தனத்தினால அவன் நேசிக்கிற மனைவியை கொலை செய்து ஜெயிலுக்கு போகிறான். வேசித்தனத்தினால அவன் நேசித்த கணவனை கொலை செய்து ஜெயிலுக்கு போகிறான். பிள்ளைகள்லாம் அநாதைகளாக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் தினந்தோறும் பத்திரிகையில் வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வாத்தியார் விளையாட்டு போட்டிக்காக பிள்ளைகளை கூட்டிட்டு போனாராம். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் லாட்ஜில் தண்ணி அடித்து தங்கி அந்த பிள்ளைகளை தப்பாக நினைச்சு ஜெயிலுக்குள்ளே போயிட்டாரு. அது மோசமான தண்டனை. இதெல்லாம் அந்த பாவத்தை விபச்சாரத்தினால வேசித்தனத்தினால ஜனங்களுக்கு வருகிற அவமானங்கள், குடும்பத்துக்கு வருகிற அவமானங்கள். எனக்கு என்னை கேட்டு ஒரு ஆள் விசாரித்தார், போலீஸை விசாரித்தார். ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர் விசாரித்தார். ஒரு கல்லூரி ப்ரொஃபஸரை நான் எதுக்கு விசாரிக்கன்னு தெரியும், அது தெரியலை சார் சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா அந்த கல்லூரி ப்ரொஃபஸர் அவர் இதே போல் தண்ணி அடிச்சுட்டு தேவையில்லாத பேச்சுக்களை தன்ட்ட படிக்கிற பிள்ளைகிட்ட பேசுனதுனால ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டு இருக்கிறார். குடும்பத்துக்கு அவமானம், விபச்சாரம் குடும்பத்துக்கு கேவலம், இங்கே வாழ்க்கையை கெடுக்குது. படித்தவனும் செய்கிறான், படிக்காதவனும் செய்கிறான். எல்லா பாவத்துக்கும் தண்டனை உண்டு. பைபிள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. எப்படி விடுதலை பெறுவது? இயேசுவுக்கு அடிமைகளாக மாறிவிட வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே திரும்ப அந்த பாவத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் இயேசுவுக்கு அடிமைகளாக மாறிவிட வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால கிடைக்கிற பலன் என்ன? பரிசுத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சபைக்கு வர சொல்லுகிறோம்? ஏன் ஆராதிக்க சொல்லுகிறோம்? ஏன் ஜெபிக்க சொல்லுகிறோம்? இந்த அடிமைகளை அடிமைத்தனத்தை விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க, இனி இந்த அடிமைத்தனத்தை கூட போகக்கூடாது. எனவே பாவத்தை விடுதலையாக்கப்பட்டதுனால தேவனுக்கு அடிமைகளான அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. சுதந்திரமே கிடையாது எங்களுக்கு. ஏன் இன்றைக்கி அநேக பெரிய சபைகளுக்கு தான் ஜனங்கள் போங்க ஆசைப்படுகிறார்கள். அந்த பாஸ்டருக்கு அவங்கள பற்றி தெரியாது. ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இருக்கும் பொழுது அந்த பாஸ்டர் கேட்க முடியாது, ஏன் சர்ச்சுக்கு வரலை, ஏன் ஜெபத்துக்கு வரலை கேட்க. அப்படிப்பட்ட சபைகளுக்கு போக ஆசைப்படுகிறார்கள். ஏன் எதுக்குன்னு கேட்கவே கூடாது. நினச்சா சர்ச்சுக்கு வருவார்கள், நினச்சா கூட்டங்களுக்கு வருவார்கள். ஆனால் அவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இல்லை அருமையானவர்களே, பாவத்தில் யார் விடுதலையாக்கப்பட்டாங்களோ தேவனுக்கு அடிமைகளாகணும். இந்த ஊழியக்காரருக்கு அடிமைகளாக வேண்டாம், இந்த சபைக்கு அடிமைகளாக வேண்டாம். கண்டிப்பாக தேவனுக்கு அடிமைகளாகும் பொழுது தான் அவங்க பரிசுத்தங்கிற பலத்தை அடைய முடியும். முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டு என் தேவனுக்கு அடிமைகள் ஆவதனால பலன் பரிசுத்தம்,
முடிவு நித்திய ஜீவன். இரண்டாவதாக என்ன பலனை கர்த்தர், மூன்றாவதாக என்ன பலனை கர்த்தர் தருகிறாராம்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தின் நன்மைக்காக உழைக்கிறோம். சில பேர் விவசாயம் பண்ணுகிறார்கள், சில பேர் ஆடு மாடுகளை மேய்க்கிறார்கள், சில தொழில்களை செய்கிறார்கள், சில வேலைக்கு போய் சம்பாதிக்கிறார்கள். அவங்க சம்பாதிப்பதனாலேயோ வேலை செய்வதனாலேயோ 100 மடங்கு பலன் கிடைக்காது. ஈசாக்கு விதை விதைத்தான், உண்மைதான். அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்தார். வேதம் சொல்லுகிறது, விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே தானாகும். பவுல் நட்டாலும் அப்போல நீர்ப்பாய்ச்சினாலும் விளைவிச்சுகிறது கர்த்தர். அவங்க பிரயாசத்தை நம்பியே இருக்கிற, உழைச்சோம் நிறைய காசு வந்துட்டு இல்லை, அதை தேவன் ஆசீர்வதித்தாதான் ஹல்லேலூயா 100 மடங்கு பலன். இல்லாவிட்டால் அப்படியே இருக்கும். எவ்வளோ வருதோ அவ்வளவுக்கு செலவு இருக்கும், இல்லை வரவுக்கு விஞ்சின செலவு இருக்கும். அதனால கடன் வாங்குகிறார்கள், வீடு கட்ட வாகனம் வாங்க கடனை வாங்குகிறார்கள், அடைக்க முடியலை. வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஆசீர்வதிப்பதனால கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், பணம் தான் ஆசீர்வாதம் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஈசாக்கு விதை விதைத்தார், வேலை செய்தார். அவர் செய்த வேலையை தேவன் ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலன். அன்பு தேவ பிள்ளைகளே, கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலனை என் தேவன் தருகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு விருத்தி அடைந்து வர வர மிகவும் பெரியவனாகிவிட்டான். ஹல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக ஒன்று சொல்ல முடித்துறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமொழி 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன், ஐஸ்வர்யமும் மகிமையும், ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சபையை நடத்தி கொண்டிருக்க 30 வருஷத்துக்கு மேலே நாம் பார்ப்பது, கஷ்டப்பட்டு சபைக்குள்ள வருகிறார்கள், நல்ல தாழ்மையாக நடக்கிறார்கள், என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஊழியக்காரங்க வந்து அவங்கள ஒரு வார்த்தை சொல்லவே கூடாது. சொன்னால் சர்ச்சைக்கு வரமாட்டாங்க, ஊழியர்கிட்ட பேச மாட்டாங்க, ஒதுங்கிக்கிடுவாங்க. இப்படியெல்லாம் பார்க்குறோம். தாழ்மை இல்லை. ஆனால் எந்த ஜனங்கன்னா, எனக்கெல்லாம் தெரியும், ஒரு சகோதரனை தெரியும், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒன்றுமில்லாத நிலைமையில் கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்கு பண்ணினார், இந்த வருஷம் வீடு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, அந்த வீடு கட்டும் பொழுது என்ற வசனத்தை கேட்டார், தாழ்மையை குறித்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தாழ்மை வேணும், இந்த தாழ்மை விட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அர்த்தம் படக்கூடிய ஒரு வசனத்தை கேட்டு, இன்றைக்கும் அந்த வீட்டில் அந்த வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அது என்ன வசனம்னா, நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள். ஆனால் ஆசீர்வதித்த பிறகு நீங்கள் வசனத்தை கேட்க மாட்டாங்க, ஒரு ஆலோசனை கேட்க மாட்டாங்க, சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப அவமானம் போகுது. அடுத்தது, தேவனுக்கு பயப்படுகிற பயம். சில வாரங்களாகவே இந்த சபையின் மக்களுக்கு தேவன் சொன்ன காரியம், தேவனுக்கு பயப்பட மாட்டேங்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு தேவனுக்கு பயப்படுது என்னதுன்னு தெரியலை. ஆபிரகாமை தேவன் சோதித்தார், மகன் பெருசா ஆண்டவர் பெருசா. இப்போ அவருக்கு சோதனை, ஈசாக்க பலியிடு. இப்போ அவர் என்ன சோதிக்கிறாரு, ஈசாக்கு பெருசா நான் பெருசா. ஆனால் ஆபிரகாம் நிரூபித்தார், தன் மகனை ஈசாக்கை விட ஆண்டவர் தான் பெருசு நிரூபித்து காண்பித்ததுனால கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். ஜனங்களுக்கு சொன்ன புரிய மாட்டேங்குது. பிள்ளைகளை நேசிக்கணும், புருஷன்மார்க்குரிய கனத்தை கொடுக்கணும். ஆனால் இயேசுவை விட அது பெருசாக இருக்கக்கூடாது. இப்போ இயேசுவை விட புருஷன்மாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுற பாக்கியம் இல்லை என்று கர்த்தர் நினைக்கிறார். அப்போ யாருக்கு ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும்
வரும் பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பலனே இல்லை சோர்ந்து போயிருக்கிற நீங்கள் உயித்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்கிறீங்களா? கை கொள்வதனால மிகுந்த பலம் கிடைக்கும். நீதிமானுக்கு மெய்யாக பலம் கிடைக்கும். அப்போ ரூத்தை போல எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை தேடி வாருங்கள். அடைக்கலம் இயேசு தான் ஓடி வாருங்கள். நிறைவான பலன் இயேசு தருவார். ரூத்துக்கு கொடுத்ததை போல பாவத்தை விட்ட நீங்கள், குடியெல்லாம் விட்ட நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக மாறிவிடுங்க. தேவனுக்கு அடிமை, இதோ தேவனுக்கு அடிமை என்று சொல்லிவிடுங்கள். பரிசுத்தம் கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும். அதுபோல் என்ன பிரயாசப்பட்டாலும் வேலை செய்தாலும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் 100 மடங்கு பலனை கொடுக்கும். அதுக்கு மேலே தாழ்மையாயிருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அதுக்கு கிடைக்கிற பலன், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனுமாம். தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாமாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை பாரும். நான் இவ்வளவுதான் உழைச்சி கருத்தை தேடினாலும் இல்லை, எனக்கு பலனே இல்லை என்று கவலைப்பட்டு வர நிலைமை மோசமாக இருக்குதுன்னு சொல்லி கலங்கியிருக்கிற பிள்ளைகளை பாரும். ஆண்டவர் பலம் கொடுக்கிறவர். தேவன்கிட்ட வருகிற யாரும், விசுவாசிக்கிற யாரும், அவரை தேடுகிற மக்களுக்கு பலன் கொடுக்கிற விசுவாசிக்கணுமாம். எனவே ரூத்துக்கு, ஈசாக்குக்கு, ஹல்லேலூயா, இவங்களுக்கெல்லாம் பலனை கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அந்த ஆண்டவர் எங்களுக்கும் பலம் கொடுக்க வல்லவர். கொஞ்சம் வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும், கை கொள்ளட்டும், நீதிமானாக இருக்கட்டும், பாவத்தை விட்டப்பர் தேவனுக்கு அடிமைகளாக மாறிவிடட்டும், பரிசுத்தமாகி விடுவார்களப்பா. பரிசுத்தங்கிற பலம் கிடைக்கும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கொஞ்சம் தாழ்மையாக இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படட்டும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் வேதம் சொல்கிறது. உழைக்கட்டும். ஆனால் உழைப்பு தேவன் ஆசீர்வாதம் இருந்தால் தான் 100 மடங்கு பலம் கிடைக்கும். எனவே அப்படி செய்ய பலம் தாருமையா. பலம் கூட ஆசீர்வதியும். என் கடமை செய்துட்டு மற்றது நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லா துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே. ஆமன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் இயேசு, எனக்கு சகாயம் செய்கிறவர் இயேசு, எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் இயேசு, எனக்கு சகாயம் செய்கிறவர் இயேசு. அவரை நம்புவேன், அவரை நம்புவேன், எனக்கு வெற்றியை தந்திடுவார். அவரை நம்புவேன், அவரை நம்புவேன், எனக்கு வெற்றியை தந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கும் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.